அக்ஷயாவில் வந்து இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நாங்களும் ஸ்கேனும் we have come together. We have done good number of projects in the past for various causes. Senior citizen homes பண்ணியிருக்கோம், disabled friendly homes பண்ணியிருக்கோம், children entertainment programs பண்ணியிருக்கோம், IKEA related projects பண்ணியிருக்கோம், ஒர்லாண்டோ டிஸ்னி themed projects பண்ணியிருக்கோம். பட் இந்த வாட்டி எங்களுக்கு 26 இயர்ஸ் அக்ஷயா வந்து அடியெடுத்து வைக்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு சொசைட்டியோட அவங்களோட டிசேபிள்ட் சில்ட்ரனுக்கு, ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ஹவு டு ஹேவ் அ ஹோம் சூட் தேர் ரெக்குவயர்மெண்ட், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு வீடையும் பண்ணி கொடுத்து அவங்களோட இன்க்ளூசிவ் லிவிங்காக அந்த சொசைட்டியில் வந்து அவங்கள எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அது நல்லபடியாக வந்து நாங்கள் இன்றைக்கி சைன் பண்ணியிருக்கோம். We wanted to make this project as a model project for having inclusive living for the special children, which will address most of their day-to-day activity, and also they will have a comfortable living, and they will be seen as a part of our regular lifetime living, and they should enjoy this kind of a facility which is available. இதை வந்து நாங்கள் ஒரு மாடலாக பண்ணி இதை வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கோம். அதுக்கு வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் ஸ்கேன் சொசைட்டிக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இதை வந்து நல்லபடியாக நாங்கள் பண்ணி கொடுத்து அவங்களும் அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி வருங்காலத்தில் வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லையும் இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. இந்த இங்கே வந்து கிட்டத்தட்ட 56 ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஏற்கனவே இருக்குது. கிளப் ஹவுஸ் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஜிம் இருக்குது, தேட்டர் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கிட்டத்தட்ட 2234 வீடுங்க இருக்குது. இதில் 2234 வீடுங்கன்னா நாங்கள் முடிக்கும்போது கிட்டத்தட்ட 12500 குடும்பங்கள் இந்த வீடில் இந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளே இருப்பாங்க. 12500 ஃபேமிலி பீப்புள் இருப்பாங்க. இந்த 12500 பீப்புளில் இவங்க ஒரு 200 பேர் இருப்பாங்கன்னா இவங்களும் அதில் இன்க்ளூசிவ் லிவிங்காக எல்லாரோட சேர்ந்து மக்களோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழி வைக்கிறது தான் எங்களோட நோக்கம். அதுக்காக இது பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா நாங்கள் பண்ணி கொடுப்போங்கிறது கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். Vidya Sagar, you guys have been doing a great job for the past 30 years. So well done to you guys. Extraordinary job. Scam Gopi and Scam is my family. So how much ever I talk about them, it's like I'm talking about my own family. And Chitti Babu, my good friend, we used to party together. Chitti Babu, the robo man with a heart. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். முந்தா நாள் வந்து கேலம்பாக்கில் இருக்கிற இந்த ஒர்லாண்டோ ஒரு ப்ராஜெக்டை பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது அழுதுட்டு போகிறேன். சாரி, நான் செத்ததுக்கப்புறம் அவன் வாழ்றதுக்கு ஒரு இடம், சாதாரண இடம்ங்க, ஒரு 5 ஸ்டார்ல வந்து என் பையன் கொடுப்பாங்க. So it was very emotional for me, and it still is emotional. எனக்கு வந்து way back நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தான். ரொம்ப அழகான ஒரு குழந்தை. வெளியில் கூட்டின்னு போனால் வெளியில் கூட்டாது திருஷ்டி ஆகுவாங்க. அவனுக்கு 3 வயசு ஆகும்போது ஆட்டிசம் அப்படின்னு அவனுக்கு ஒரு மென்டல் டிசபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆட்டிசம் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த விஷயம் வந்து இன்னும் முழுமையாக ஜீர்ணம் ஆகலை. என் பையனை கூட்டிகிட்டு நான் எங்கே வெளியில் போனேன்னா ரோட்டில் மக்கள் கேட்பாங்க, என்ன சார் படம் இல்லையா உங்களுக்கு, சீனில் காணோம்ல, இதையாச்சும் அந்த பையனா லூஸா பைத்தியமாங்க அப்படின்னு. எனக்கு பேசிக்கலி அவனுக்கு கொஞ்சம் பயங்கர கோவக்காரன். அவங்க அடிக்கணும், மூஞ்சி உடைக்கணும்னு தோணும். பேசாமல் வந்துடுவேன். ஸோ என் வைஃப் சொல்லுவான், அது வந்து அவங்களுக்கு அது தெரியாது, நம்ம தானே அந்த விழிப்புணர்வு கொண்டு வரணும். ஸோ நான் டிசைட் பண்ண ஒன்று, என் பையனை ஒழிச்சு வீட்டில் வச்சிருவோம், யாருக்கும் தெரியாமல் வச்சிருவோம் அப்படின்னு நினச்சேன். இல்லை, என் பையனை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவேன். எல்லா ஃபங்க்ஷன்லையும், எல்லா ஷோலையும், எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் என் பையனை பற்றி பேசுவேன். அப்படின்னு பேசி 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 இன்னைக்கு என் பையன், என் குழந்தைக்கு 25 வயசு. நான் எங்கேயோ வெளியில் போனால், சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க மாட்டாங்க, பையன் எப்படி இருக்கான் ஃபஸ்ட்டு கேட்குறது. இப்போது அவனுக்கு வந்து சின்ன வயசில் அவனை எங்கேயா படிக்க வைக்கணும் அப்படின்னா, இப்போது ஆட்டிசம் வந்து ஒரு வாஸ்ட் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ஆட்டிசம் வந்து இவ்வளோ இருந்தாலும் ஆட்டிசம், இவ்வளோ இருந்தாலும் ஆட்டிசம், இவ்வளோ இருந்தாலும் ஆட்டிசம் தான். என் பையனுக்கு இவ்வளோ இருக்குது.
ஸோ அவனை வந்து ஒரு நார்மல் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்க முடியாது. ஸோ அவங்களுக்காக ஒரு ஆட்டிசம்காக ஒரு ஸ்கூல் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு பெருசாக சாய்ஸஸ் இல்லை. ஸோ என் ஒய்ஃப் வந்து டெல்லியில் போய் 2 வருஷம் அங்கே மேரி பரவால் அப்படின்னு அங்கே ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு சென்னையில் வந்து கீதா ஸ்ரீனிவாஸ் அண்ட் ஹேமா கூட இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வீக்கேண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம். என் பையன் வந்து 18 வயசு வரைக்கும் படிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வந்து he doesn't want to go to school. அங்கே அவனுக்கு பிடிக்கல, என்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு அவன் டெய்லி பிரச்சனை பண்ணுறான். சரி அப்படின்னு ஸ்கூலில் அந்த பாட்டியாச்சு ஒன்றும் தெரில. இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து என்ன ட்ரைனிங், என்ன ஸ்கூல், என்ன அப்படின்னு பயங்கர குழப்பத்தில் இருக்கும்போது மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து கேம்பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். வி கால் இட் த காலேஜ். என் பையன் காலேஜ் போகிறான். காலேஜில் வந்து சயின்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ இன்ஜினியரிங்காக இது வந்து அன்றாட வாழ்க்கையில் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு, அவங்களே சமைச்சு சாப்பிட்றதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, அவங்க சுயமாக வாழ்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங். அஃப்கோர்ஸ் அகாடமியும் இருக்குது அண்ட் மியூசிக், டான்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது நல்லா போயிட்டு இருக்கும்போது கொரோனா வருது, லாக்டவுன். இப்போ என் பையனுக்கு புரியல, நான் ஏன் வீட்டிலே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. என் பையன் வந்து என்னோடய சீரியலையும் படத்தையும் வந்து 5 நிமிஷம் இருந்தாலும் பார்க்க மாட்டான். ஸோ கஷ்டப்பட்டு உனக்கு காலேஜ் பார்க்கணும். பட் இன்னைக்கு வந்து என் பையன் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் வரும்போது இந்த கொரோனானால இந்த 14 எனக்கும் கொரோனா வந்தது ஃபர்ஸ்ட் டைம். 14 days நான் வந்து குவாரண்டைனில் இருக்கும்போது எனக்கு இருந்த பயம்னா, நான் செத்துட்டேன், நான் போயிட்டேன், என் குழந்தை யார் பார்த்துப்பான், என் குழந்தைக்கு என்ன ஆகும். ஸோ எனக்கு ஒரு பெரிய ட்ரீம், நம்ம வாழ போகிறோம், நிறைய சம்பாதிக்க போகிறோம், நான் ஒரு பெரிய வீடு கட்டுவேன், அதில் வந்து நான் வந்து என் பையனை தங்க வைப்பேன், ஐ கெட் மார்க் அப்படின்னு பேசிட்டானே தவிர பட் ப்ராக்டிக்கலாக அது எவ்வளோ தூரம் பாசிபிள் தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு லாஸ்ட் வீக் வந்து என் ஒய்ஃப் சொல்ல அக்ஷய ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்கேன் வந்து இதெல்லாம் சேர்ந்து இவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு பண்ணுறாங்க. அப்படியா இருந்தேன் நான் வந்து அதை போய் பார்க்கலாமா, போய் பாரு, அந்த பில்டர்ஸை மீட் பண்ண முடியுமா, அவங்களாம் இவ்வளோ பெரிய ஆளுங்க, நீ போய் சும்மா போய் பார்த்துட்டு வா, நம்ம தான் ஃப்ளாட் புக் பண்ணி நம்ம பாட்டு போவோம் அப்படின்னு. அப்படியா, சரி நான் நாளைக்கு போய் பார்க்குறேன், ஷூட்டிங் இருக்குது, நாளைக்கு போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் சுஹாசினி மேம் கால் பண்ணுறேன், இந்த மாதிரி அக்ஷயா ஃபவுண்டேஷனில் இப்படி இருக்கு மேம், நீ நம்ப மாட்டீங்க, இப்போ தான் நான் நேற்று தான் வந்து பற்றி பேசினேன், நான் நாளைக்கு போய் பார்க்கலான்னு இருக்கேன். அப்படியா இருக்கு. அதோட லான்ச் வந்து 22ஆம் பார்த்து ஷெல்டரில். தேங்க்யூ மேம், ஐ வில் கம் மேம், தேங்க்யூ மேம் டு பேஸ். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அது அடுத்தது எங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ஃபோன் பண்ணி ஞாபகம் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் சார், உங்களுடைய ப்ரோக்ரஸ், உங்களுடைய வளர்ச்சியை நான் வந்து பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். நம்ம மீட் பண்ணல, பட் உங்களுடைய க்ரோத்தை நான் வெரி ஹாப்பி த வே யூ ஹவ் க்ரோன் அப்படிங்கிறேன். இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் சார் நான் போய் பார்க்குறேன் சார். ஸோ ஈஸியாக வழியாக போகிறேன். போகும்போது ஒரு சின்னதாக இருக்கும், ஏன்னா இப்படிலாம் நமக்கு வந்து இந்த அனாதை இல்லம், ஹோம்ஸ், இந்த மாதிரி சேரிட்டபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு மாதிரி உங்கள் கண்டில் அந்த மாதிரி தான் ஒரு படம் வரும். சாதாரண ஒரு பில்டிங், சாதாரண ஒரு 4 செவரில் ஒரு வால் அப்படி தான் கொடுப்பாங்க, அப்படி தான் இதாக இருக்கும். அக்ஷயா ஏதோ சின்னதாக பண்ணி கொடுக்காங்க நமக்கு, அப்படி தான் நினச்சேன் டு பி ஆனஸ்ட். ஸோ போகிறோம் கேலம்பாக்கம் மெயின் ரோடு இருந்துச்சு. பார்த்தா ஒரு பெரிய ஹியூஜ் செட்டப். அண்ட் அங்கே போய் அது காட்டுறாங்க. அண்ட் குட்டியாக சார், கிரவுண்ட்லேருந்து 7 feet மேலே மழை தண்ணி வந்தால் தண்ணி பிரச்சனை இல்லை, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இல்லை. அங்கே உள்ளே போயிட்டால் வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அண்டு என்ன இருந்தாலும் எங்கள் 25 வயசு பையன் வந்து என்னுடைய பேபி, அவனுக்காக வந்து அந்த ஒர்லாண்டோ பிளாக்ல வந்து டிஸ்னி தீம் இருந்துச்சு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் அதை போய் பார்க்குறேன். அண்ட் அங்கே ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க. அது 2 bedroom 3 bedroom. நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 bedroom வந்து நான் இது வாங்கிக்கிறேன், இந்த இதை புக் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் அங்கேருந்து வெளியில் வரும்போது ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷம், ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்களே, இதுக்கப்புறம் நான் செட்டான நிம்மதியாக சாப்பிடுங்க. ஏன்னா ஐ நோ மை சன் ஹேஸ் அ பிளேஸ் டு ஸ்டே அண்ட் he will be well looked after and he has people to look after and he has people who care for him அப்படின்னு சந்தோஷமாக போயிட்டுருக்கேன். பட் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தேங்க்யூ from the bottom of my heart. I think it's only particular. இதுக்கு மேலே பேசினா அழுதுருவேன். So thank you very much. It's very strange, Mr. Chittibabu, that we've known each other for more than 20 years.
I have been dealing with so many real estate developers, like Shreyas, who built our house, and Vijay Shanti, another house, and Casa Grande, Arun XLO, so many people. Either we bought properties or I've done ads for them. But the two of us, we've never had any business transaction ever. It's never been commercial at all. I'm so glad it's been like that, because for some reason you always approach me when you want something humane from me. And I've also done that for you. I've attended your Women's Day celebrations, and I've come to many occasions where you really thought there was a need for someone like me to come and sensitize people around. The day before Chitti Babu called me, my cousin had come from Delhi, and her brother lives in Washington. So the last time he came to see the Atti Varadar, and now I was wondering when he was coming back to see all of us. But she said he can't come because they have a special child. They cannot leave him and come. I believe he's 13 years old now, and he's very, very, very handsome. Really handsome. I saw him as a 6-year-old or 7-year-old child many years ago. Now he's a 13, 14-year-old boy, and really handsome. But like Prithvi said, he's on this side of the spectrum. And I have another family member who's on this side of the spectrum. When you see him, you won't even know that he's on the spectrum. But the life of the parents, I really don't know how they're going to manage. Because at least Prithvi's child looks like a spastic child, but this, my relative's child, he doesn't look like he's got any problem at all. But he has problem. He knows only black and white. He doesn't know grey at all. And without knowing the grey, you just cannot survive in this society, because we are all grey here. We're all completely grey. We might dye our hair black, but we're all grey. We learned the art and technique of grey, but whereas this boy is pure, he knows only black and white. So I do understand what is going through in families like ours. It's coming very close to us. I mean, it's not like it's only happening in Gopi's and Radha's and Poonam's life or Prithi's life. It's happening in our lives also. So we need to understand how to cope with it. I mean, some of us relatives have to see the signs, early signs, and kind of prepare the parents, because parents are the last one to accept that there is something wrong with their children. So as relatives, we need to, that is something that I really believe in. So the press என்ன சொல்றேன்னா, நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு குழந்தை கூட கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுன்னா, எஸ்பெஷலி லோவர் கிளாஸஸ்ல கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அது பேசிடும், அது தவழ்ந்துடும், நடந்துரும்பாங்க. ஸோ இந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணும்போதே சுத்தி இருக்கிறவங்க சொல்லணும். தட் இஸ் நம்பர் 1. Now coming to the sensitizing part of it, this is an amazing project. எல்லாருமே சொல்லிட்டாங்க, I think it's going to be a model project. That's why I'm here. I have a flight in another half an hour. I have to rush from here to catch the flight. I'm going to Hyderabad. I'm working Prithvi after a long time. So I'm going. So what I wanted to say was, I feel 200 people who are going to be housed here, like you're lucky. But the luckiest are the 1,900 families. Yes. They are so lucky. Unbelievably lucky, because there is so much that they learn about life that the society cannot teach them. Like they say, there is a saying, when there is something magnanimous and something wonderful happens when you're completely hopeless and your knee hits the ground, knowing that there is no solution for it. There is something magnanimous. That is what happened to all of us. The generosity and the magnanimity that has come to you is because your knees were down. Because you said, how am I going to sort this out? And your magnanimity and your generosity is what has come to Mr. Chitti Babu. Together, you are really going to create history. It's not history. You are going to create humanity. So நான் என்ன சொல்றேன்னா, அந்த 1900 ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்க, அவங்க குழந்தைங்க, பெரியவங்க, அந்த அப்பா அம்மா, அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்கல இருந்து எல்லாருமே அதிர்ஷ்டக்காரங்க. ஏன்னா உண்மையான வாழ்க்கையை அவங்க அப்பதான் பார்க்க போறாங்க. இது வரைக்கும் எல்லாம் நம்ம நெட்ஃபிளிக்ஸும் அமேசானும் பார்த்துட்டு இருக்கோம். இப்பதான் உண்மையான வாழ்க்கையை பார்க்க போறோம். நாங்கெல்லாம் இருக்கிறது நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் வாழ்க்கை. ஸோ அந்த 1900 பீப்புள் உண்மையான வாழ்க்கையை பார்க்க போறாங்க. நிறைய ஹர்டல்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். முதல்ல இவங்களெல்லாம் சென்சிடைஸ் பண்ணிட்டாலே உலகத்தையே கொஞ்சம் மாற்று. ஸோ யூஆர் ட்ரைங் டு சேஞ்ச் த வேர்ல்ட், சர்ஸ். யூஆர் ஆல் ட்ரைங் டு சேஞ்ச் த வேர்ல்ட், looking at children differently, looking at people differently. அதான் டிசபிலிட்டி பத்தி சொல்லப்போ பிருத்வி சார், யாருக்கு தான் டிசபிலிட்டி இல்லை?
I'm learning Western music at the age of 59. So sorry to know that you're so younger than me. Very upset about it. You're almost 7 years younger than me. But Western music, I realized the right side of the brain we are not using at all. There is nothing that you can do with your left hand. You know, they're asking you to do this. You know, do this, you can do. When the fourth finger you can't do. We are disabled. We cannot. I mean, some of you try this fourth finger, you won't be able to. You can keep it like this. First finger, second finger, third finger, fifth finger, fine. Fourth, with so much. So all of us are disabled. In a way, all of us are disabled, and we are thinking we are able. We are not. So all the, you know, dreamers like us who think that we are able will learn from the disabled and the people with special needs and from the patient and then from the parents also. So again, I'm 1,900 families are very, very lucky. So I'd like to address them when they all come in March, when they are all settling, and I'm telling them I'm jealous of you because you learn more about life than any of us. Thank you so much and wishing this